எப்படி உட்கார்றாங்களா, இல்ல எப்படி நடக்கிறாங்களா, இல்ல நடக்கும்போது ஆக்வர்டா நடக்கிறாங்க, பிளஸ் தடுக்கி விட்டும் அடிக்கடி விடுகிறாங்களா, இல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ஸ்கூல்ல மற்ற குழந்தைங்களோட எக்ஸல் பண்ண முடியாம இருக்காங்களா, அப்போ அவங்களுக்கு இந்த கண்டிஷனா இருக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் வருண் சங்கர், எலும்பேல் அலர்ஜி இன்ஜினியர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம காமனா குழந்தைகள் வர கண்டிஷன் பத்தி தான் பேச போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிமரல் ஆன்டியூஷன். இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தொடையெலும்போட தண்டு பகுதியும் தலைப்பகுதிக்கும் இருக்கும் ஆங்கிள் நார்மலா அது முன்னோக்கி இருக்கும், 15-20 டிகிரிக்குள்ள இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு அது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா, காம்பன்சேட்டரியா இந்த தொடையெலும்பு உள்நோக்கி வளைவதனால் அதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா இந்த டிபியா அப்படின்ற காலெலும்பும் உள்நோக்கி வளைஞ்சு பாதங்காலும் உள்நோக்கி வளைஞ்சதுனால அந்த குழந்தைகள் இப்படி உள்நோக்கி நடந்த மாதிரி நடப்பாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா டபிள்யூ ஷேப்ல இது அவங்க உட்காருவாங்க. இந்த மாதிரி அப்நார்மல் சிட்டிங் போஸ்டரை நீங்க உங்க குழந்தைகளை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நீங்க ஒரு பீடியாட்ரிக் ஆர்த்தோபெடிஷன்ட்டு ஏர்லியராகவே கூட்டிட்டு போய்க்கலாம். பட் 10 வயசு வரைக்கும் இந்த கண்டிஷன், அதாவது இந்த கால் நேராகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் 10 வயசுக்கு மேல நம்ம போகும்போது தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நம்ம பிரேசிங், அப்புறம் இந்த உள்நோக்கி இருக்கும் பாதங்களுக்கு ஷூஸ், அதுக்கப்புறம் காஸ்டிங் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். பட் அதையும் தாண்டி கால் ரொம்ப வளைஞ்சுக்கிட்டே போகுது, இல்ல உட்கார ஸ்டைல் இன்னும் மாறவில்லை என்றால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டீரோட்டேஷனல் ஃபிமரல் ஆஸ்டியோட்டமி பண்ணுவோம். அதாவது உள்நோக்கி இருக்கும் தொடையிலிருந்து வெளிநோக்கி வச்சு நம்ம சர்ஜரி பண்ணுவோம். அதுதான் இந்த கண்டிஷனுக்கு ஒரு லாஸ்ட் ரிசார்ட்டாக நம்மளுக்கு இருக்கு. தேங்க்யூ.